ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த சாட்டர்டே, சண்டே லீவு முடிச்சு ஸ்கூலுக்கு போறத நெனச்சாலே, அப்பாஹா! அப்படின்னு அவ்வளோ டயர்டா இருக்கு நெனைக்கும்போதே. சரி இருந்தாலும் என்ன பண்றது? நம்மளுடைய ஒர்க்குக்கு நம்ம போய் தான் ஆகணும் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா என்னோட ரொட்டீன்ஸ் ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டுருந்தேன். அப்படி இருக்கும்போது காலையில எனக்கு ஒரு ஃபோன் கால். என்னன்னு பார்த்தா, இன்னைக்கு என்னோட ஸ்டூடண்ட் தான் லீவு. அடுத்து ஒருத்தன் ஃபோன் பண்ணி லீவுங்கிறான். எதுக்குடா லீவு அப்படின்னா, இல்லைங்க மிஸ் ஊருக்கு போயிட்டேன். ஹோம்வொர்க் பண்ணல மிஸ். நாளைக்கு வந்துடுறேன் மிஸ். அப்படி இப்படின்னு கதை சொல்லிட்டு இருக்கானுங்க. தயவு செஞ்சு வந்து சேருடா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். ஆனா ஒரு விஷயம் வந்து அப்பதான் புரிஞ்சுது. என்னன்னா, பொதுவா சொல்லுவாங்க இல்லையா? "அடி உதவுற மாரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு." அந்த அடி என்னைக்கு ஸ்டாப் பண்ணாங்களோ, அன்னைக்கே போச்சுங்க இவனுங்களுடைய தலையெழுத்தே மாறி போச்சு. நல்ல பசங்க கூட கெட்ட பசங்களா மாறிட்டு வராங்க. அந்த அளவுக்கு வந்து சமுதாயம் சீர்கேடு அடைஞ்சிட்டுருக்கு. ஆசிரியர்கள் கையில என்னைக்கு கம்ப புடுங்குனாங்களோ, அன்னைக்கே சோலி முடிஞ்சுது. சரி ஓகே, உன் தலையெழுத்து அவ்வளோதான் அப்படின்னு நெனச்சுட்டு நாங்கலாம் இப்போ விட்டுட்டு போயிருது. எதுக்கு வந்து அடிப்பானே, எதுக்கு வந்து கண்ட திட்டெல்லாம் வாங்குவானே அப்படின்ட்டு. அப்புறம் பை த வே இந்த விஷயத்த உங்கள்ட்ட சொல்லணும். என்னன்னா, எங்க புட்டுக்கார அண்ணா வந்து இன்னைக்கு திணை புட்டு, கேப்ப புட்டு கொண்டு வந்திருந்தாங்க. அதுதான் வந்து வாங்கியிருந்தேன். ஒண்ணு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, ஒண்ணு வந்து லஞ்சுக்கு எடுத்துட்டு போலாம் அப்படின்ட்டு. செம்ம டேஸ்ட்டுங்க உண்மையிலே. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.